முத்தான 3 டிப்ஸ் டே 33 பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். வாட்டர் பாட்டில் மேலே வலையில் போட்டு பாருங்கள், சூப்பரான டிப்புன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸ் அதே போல் யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க டிப் நம்பர் 1 போகலாம். டிப் நம்பர் 1, ஸ்வீட் ரெசிபி எதாவது செய்ய போகும்போது நாம் இந்த மிக்ஸி ஜாரில் சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் அரைக்குவோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து இதில் ஒரு மாதிரி மசாலா ஸ்மெல் இருக்கும். அந்த மசாலா ஸ்மெல்லை எப்படி போக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது காகித பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் லைட்டாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நெருப்பு வச்சு இது எரியும் பாருங்கள். இது எரியிற சமயத்தில் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுருங்க. போட்டு மூடி வைங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமே இந்த பேப்பரை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நமக்கு அந்த மசாலா ஸ்மெல், அதே மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது ஸ்மெல் இது எதுவுமே இருக்காது. நம்ம இதில் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரை, ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க 2வது டிப் பார்க்கலாம். பேக்கில் வச்சு வாட்டர் பாட்டிலை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய நேரம் என்னாகும், வாட்டர் பாட்டில் வந்து அசைஞ்சு கீழே கொட்டி குழந்தைங்களுக்கு தண்ணிலாம் கொட்டிடும். இது வந்து லஞ்ச் பேக் மட்டும் இல்லாமல் இன்னுமே நம்ம ஆஃபீஸ் பேக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு பேக்கில் வச்சு நம்ம இப்போ கடத்தருக்கு எடுத்துகிட்டு போகிறா இருந்தாலும் சரி, இல்லை இந்த பைக்கில் எடுத்துகிட்டு போகிறா இருந்தாலும் சரி, ஆடி பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு வலையில் வாட்டர் பாட்டில் மேலே ஒரு ஊக்கு எடுத்துகிட்டு இந்த பேக்கோட வலையில் பின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம இந்த வலையில் வந்து பாட்டில் மேலே போட்டிருக்கனால பாட்டில் வந்து நமக்கு அசையாது. பாட்டில் வெளியே எடுக்கிறதா கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், திரும்பி உள்ளே வச்சுக்கலாம். அப்போ நம்ம வண்டியில் வேகமாக போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ தண்ணி நமக்கு வந்து அலும்பாது, கீழே கொட்டாது. நம்ம பேக்கு இல்லை வேறு எதுவும் புக்ஸ் வச்சுருந்தா கூட அது வீணாக போகாது. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸில் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ 3வது டிப் பார்க்கலாம். வெளியூருக்கு போகும்போது, ட்ராவலுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் க்ளோவ்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 5 விரல் கொண்ட இந்த க்ளோவ்ஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும். அது வந்து மிஸ் ஆகாது. லாங் ட்ராவல் போகிறவங்க இல்லைனாக்கா கல்யாணத்துக்கு, ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எதுக்காவது நம்ம வந்து ஊருக்கு போகும்போது நம்ம பேக்குள்ளே ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு க்ளோவ்ஸ்குள்ளே வச்சு இதை அப்படியே சுற்றி இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னுமே ப்ரஷ்ஷை தேடாமல் பேக்கில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ 4வது டிப் பார்க்கலாம். கடலை சட்னி பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபிஸ் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை எடுத்து வறுத்துட்டு இந்த தோலை எடுத்துட்டு இந்த தோலை வந்து நம்ம ஊதி விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இந்த தோலை இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த கடலையிலேருந்து பிரிச்சிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வறுக்கிற கரண்டி நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும். இந்த கரண்டியில் நம்ம தோல் உரிச்ச கடலையை போட்டுட்டு 2-3 தடவை அசைக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா தோலெல்லாம் செப்பரேட்டாக வெளியே வந்துடும். கடலை மட்டும் நமக்கு அந்த கரண்டியிலே இருந்துடும். அப்போ நமக்கு இந்த தோல் எல்லா சைடும் பரவி கிச்சன் மிஸ் ஆகாது. நமக்கும் அதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த தோலை மட்டும் எடுத்து நம்ம குப்பையில் போட்டால் போதுமானது. இந்த டிப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சிக்கனுடைய ஸ்மெல்லை எப்படி போக்குறது அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிக்கன் வாங்கினோன்னுமே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தூளுப்பு 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 6லேருந்து 7 தடவை நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அரிசி கழுவுன தண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சோறு ஆக்கிறதுக்காக அரிசி ஊற வைக்க போகும்போது நம்ம அரிசியை நல்லா களைவோம் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி களைஞ்சி லைட்டாக கீழே ஊற்றிடுங்க. 2வது தண்ணி என்ன பண்ணுங்கள், இப்போ நல்லா களைஞ்சிட்டு இந்த தண்ணி எடுத்து அப்படியே அந்த சிக்கன் மேலே ஊற்றி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அப்படியே அந்த சிக்கன் மேலேயே அந்த தண்ணி வந்து இருக்கட்டும். அதாவது அந்த தண்ணிக்குள்ளே அந்த சிக்கன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்கா அந்த கவுச்சி வாடை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது சிக்கனுக்கு மட்டும் இல்லைங்க, கவுச்சி ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எறா, அது போல் மீன், இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சமையலுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும். இன்றைக்கி சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.